ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமிங்க. நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். அதனால் நான் வந்து கோயில் பிரசாதம் மாதிரி இன்றைக்கி புளி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளுங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துடலாமா? இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கடலப்பருப்பு, ஒரு கைப்பிடி வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், தனியா ஒரு 2 ஸ்பூன், கடுகு தேவையானது. இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம தனியாக காட்டலாம் புளி காய்ச்சல். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக சாப்பாடு மேலே போகிறதுக்காக இதோடு இந்த மசாலாவை கூட நம்ம சேர்க்க போகிறது வெள்ளை எள்ளும் சேர்க்கலாம், கருப்பு எள் இருந்தாலும் சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்க்க போகிற பொருள் வந்து வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு. நான் அதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க பொன்னிறமாக. இப்போ பார்த்திங்கன்னா சும்மா 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன். இந்த பவுடரை வந்து நம்ம கண்ணாடி பாட்டில் ஏதாவது 1 மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். இப்போ தான் நம்ம போடணும், ஃபஸ்ட்டே போட்டோம்னா கருகிடும். ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எள் போட்டு ஆஃப் பண்ணிடலாம், அந்த சூடோடு அது பொரிஞ்சிடும். பார்த்திங்கன்னா நல்லா படபடன்னு வெடிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க, சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புளி சாதத்துக்கு தேவையான மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஃபேன் காற்றுல வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, வேர்க்கடலை இது கொஞ்சம் எண்ணெயில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், முந்திரி பருப்பு கை சுட்டுச்சு பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. இதை மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு, ஒரு தட்டில் வச்சாச்சு. இது ஏன்னா நம்ம லாஸ்ட்டு ஃபைனலில் தான் போட போகிறோம். கொஞ்சம் சமையல் எண்ணெய் நான் இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயே சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போது அதை அப்படியே ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தேவையான எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயத்தூள் மெயினாக யூஸ் பண்ணுங்க. இதுக்கு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், நல்லா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது நான் புளி கரைச்சல் வச்சுருக்கேங்க. இப்போ நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 150 கிராம் புளி இப்போ கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு வாட்டி நம்ம இப்படியும் ஒரு வாட்டி வடிகட்டிக்கலாம். இப்போது இந்த புளி தொக்குக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். நம்ம வந்து அந்த பொடியை அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புளி தொக்கு நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. சலசலன்னு கொதிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் மசாலாவை நல்லா சூப்பராக அரைச்சின்னு வந்துச்சு. கம்மன்னு இருக்குதுங்க வாசனை. மீடியமாக வச்சுக்கலாம் கேஸை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புளித்தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் அதுவும் ஒரு பக்கம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம். சாப்பாடு ஆற வச்சு அதில் இந்த மசாலா போட்டு கிளறி சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு நல்லா ஆற வச்சுருக்கேங்க. மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளறிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கிளறி வச்சுருக்கேன் மசாலா போட்டு. இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் கருவேப்பிலையும் வேர்க்கடலையும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கோயில் பிரசாதம் புளியோதரை செஞ்சுருக்கேங்க. இது எப்படி செய்கிறதுன்னு ஃபுல் வீடியோவை பாருங்கள்.